வணக்கம். உங்கள் சேலமர தமிழ்ச்செல்வன். உற்சாகத்தின் உற்சாகம் தேசத்தின் வளர்ச்சி, மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அதுக்கு உதாரணமே மக்கள் தான் சொல்லுவேன். அதே போல் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு விழாக்கோளம் பூண்டு இருக்குது.
ஒரு மனிதனுக்கு பிறந்தநாள் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு கள்ளக்குறிச்சிங்கிற ஊருக்கே ஒரு பிறந்தநாள் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அனைத்து இயக்கத்தில் உள்ளவங்க, அரசியல் பெருமகள்லேருந்து தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்லேருந்து மக்களிலிருந்து அனைத்து துறையிலிருந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். காலையிலேருந்து இந்த வாழ்த்து மாலை வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் நம்ம தமிழ் மண்ணிலையும் எதை விதைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவங்களுடைய மனதிலே சேலம் மாறார் இடம் பிடித்திருக்குது. சேலம் மாறார் என்பது தான் ஒரு வளர்ச்சிக்கான எனக்கு தனிப்பட்ட மனிதனான வளர்ச்சி அல்ல, அது தமிழக மக்களும் தமிழர்களுடைய வாழ்வில் இந்திய துண்டத்துக்கே அது ஒரு வளர்ச்சி. அது இன்றைக்கி உலகெங்கும் இந்தியாவுடைய பெருமையும் தமிழகத்தினுடைய உழைப்பையும் நம்ம விதித்து கொண்டிருக்கின்றோம். தமிழக இளைஞர்கள் மிக உற்சாகமாக என்னுடைய வாழ்க்கையுடைய வரலாறு சேலம் மாறாருங்கின்ற அந்த ஆர்ஆர் எழுத்தை கொண்டாடி கொண்டு இன்றைக்கி எண்ணற்ற துறைகள் இருக்கிறீங்களா, ஆர்ஆர் மொபைல்ஸு, ஆர்ஆர் பார்ட்டியாடு, ஆர்ஆர் மண்டபம், ஆர்ஆர் ஆக்டில் நிறைய இடத்துல இருக்கிறது பார்க்கும்போது என்னால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்கும்போது அவங்களால் எனக்கு ஒரு பெருமை. அந்த அளவுக்கு இந்த ஆர்ஆருங்க என்பது மக்களுடைய வளர்ச்சியிலையும் ஒரு தூயத்திலையும் நல்ல ஒரு தரத்திலையும் உணவு துறையிலையும் கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கை தான், ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை தான் சொல்லுவேன். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் தொடங்கியிருக்கிற இந்த நிறுவனம் இன்னும் பல கிளைகளை திறந்து பல பேருக்கு உதாரணமாக இருந்து வியாபாரம் செய்வது முக்கியமல்ல, வியாபாரம் செய்யும் போது வியாபாரத்தில் நம்ம அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு மனதிலே பதித்து செய்கின்றதான் முக்கியம். நம்மளை தேடி வர மக்கள் மனசு துளியும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவையோ ஒரு துன்பத்தையோ அது இவ்வளோதானா இல்லை சுவையில்லாத விஷயத்தையோ நம்ம அவங்கள அப்படி பண்ணிடக்கூடாது. அவங்க மனம் மகிழ்ச்சியோடு போடும். அவங்க கொடுக்குற படம் நமக்கு செரிமானம் ஆக வேண்டும் என்றால் நம்ம அவங்களுக்கு சேவைகளை ஒரு துளியும் தரத்திலேயோ அளவுலேயோ நம்ம குறைபாடே வைத்து விடக்கூடாது. என் அன்பு தமிழ் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய நிறுவன குழந்தைங்களுக்கு அதுதான் சொல்லுவேன். நீங்கள் நிறுவனத்தை எடுப்பதோ நம்ம உருவாக்குவது செலவு பண்ணலாம் விட அதை தொடர்ந்து அவங்களுக்கு தரமான உணவையும் இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நிலத்தட்டு உதவிகளை தர்மம் ஒன்று தான் நம்ம கூட நிற்கும். நிறையா தர்மம் பண்ணுங்க, செயலாளர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது கள்ளக்குறிச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு நல உதவி திட்டங்களை செய்வதில் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கே, நான் சொல்லுவேன் எனக்கு கிடைச்ச வாழ்வு இங்கேயே விட்டுட்டு போயிடணும், நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கையிலேன்னு. ஆமாம், அதுக்கு உதாரணமாக சேலம் மாறார் அவர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் பல நல்ல மக்களுக்கு திட்டங்களையும் உங்களுக்கு ஒரு தரமான உணவையும் ஒரு அளவு யாரும் வயிறு குறையோடு போகக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன். நம்ம கொடுக்குற உணவில் மனசு நிறையணும் வயிறு நிறையணும்னு. வயிறு நிறையணும்னா நம்ம போடுற அளவு இருக்கணும், மனசு நிறையணும்னா விலை பகிர்ன்றக்கூடாது. ரெண்டும் சேர்ந்தது தான் தொழில். அதற்கு மேலே இன்னொன்று சொல்லுவேன், கள்ளக்குறிச்சியில் நீங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரி யார் வைத்திருந்தாலும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் விலைக்கு அந்த பொருளை பார்த்துட்டு நீங்களே இந்த பிரியாணிக்கு இந்த விலை தான் கொடுப்போன்னு சொல்லுங்கள். அந்த விலைக்கு எங்கள் கள்ளக்குறிச்சி உரிமையாளர்களும் தமிழகம் உலகெங்கும் நடத்தக்கூடியவங்க முன்பதிவு செய்து உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையில் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் முன்பதிவு தேவை. கல்லூரிகள், ஸ்கூலு, காலேஜு, சர்ச்சு, கோயில் ஆர்டர்கள், பர்த்டே ஆர்டர்கள், திருமண ஆர்டர்கள் எல்லாம் முன்பதிவு செய்து வளம் பெறுங்க, நலம் பெறுங்க. வருகின்ற மே 10ஆம் தேதி ஒரு 10,000 பேருக்கு ஆர்டரை கொடுத்து எங்களுடைய பாமகவுடைய அணி செயலாளர் அண்ணா அவர்கள் விழா நடத்திருக்கின்றார்கள். ஏமா 20 ஏக்கரில் ரியல் எஸ்டேட் அதில் தொடங்க இருக்கின்றார். நிறையா பட்டு புடவை, பிரியாணி அன்னைக்கு ஃப்ரீ, அப்புறம் வேறு நிறையா அறிவிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு லேண்ட் அரைக்கிறோண்ட அங்கே 10 லட்சமோ 20 லட்சமோ தெரில, அதெல்லாம் ஃப்ரீயாக தரேன்ருக்காரு. அதில் நானும் பங்கெடுத்துக்கிறேன், எனக்கும் ஒரு கிரௌண்டு தரேன்ருக்கிறார். ஏன்னா அங்கேயே உண்மையை சொல்லிடலாம். ஆமாம், என்னால் முடிஞ்ச உதவிகள் அவருக்கு இருக்கோ. அவர் அவ்வளோ பெரிய சேவையிலுங்க, அவருக்கு துணையாக என் அன்பு சகோதரிகள் பின்னாடி இருக்காங்க. வாங்க, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு, குழந்தைக்கு வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் இணைந்து பண்ணுறாங்க. இப்படி நலத்திட்ட உதவிகளை நம்ம நினைக்கும் போது நம்ம உள்ளம் தூய்மையாகுது, உள்ளமே கோயிலாது. நம்ம ஆண்டவனை தேடி போகிறதில்ல, ஆண்டவன் நம்மளை தேடி வரணும்னா நம்ம சம்பாதிக்கிறதுலேயும் வாழ்க்கையிலையும் நேர்மையும் கடமையும் மிக பொறுப்போடு தன்னை பயிரை போல தன் உள்ளம் போல அனைவரையும் நம்ம மதித்து நடக்கும்போது நமக்கு நன்மையே நடக்கும் என்று உறுதியாக நம்பிக்கிட்டது. என் வாழ்க்கையே உதாரணம். என்னை தாய் தந்தை பார்த்ததில்ல, நான் தமிழை பார்த்து வளர்ந்தோன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு தாய் தந்தைனா அந்த ஆறாருங்கிற 2 எழுத்து தான் எனக்கு அப்பா அம்மா. அந்த மாதிரி செய்கிற தொழிலை தெய்வமாக நினைக்கிறோம். தொழிலை தெய்வமாக நினைக்கும் போது மக்களெல்லாம் நமக்கு தெய்வம் ஆகிடுவாங்க. அவங்க இருவரையும் நம்ம நினைக்கும் போது நம்ம பிறந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு சிறந்த சேவையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறதா மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். அதுக்கு தூய்மையான உள்ளமும் ரொம்ப சகிப்புத்தன்மையும் ரொம்ப பொறுமையும் வேணும். தொழில் செய்கிறவங்களுக்கு வாரி வழங்குவாங்க. கள்ளக்குறிச்சியில் திறந்துருக்கிற இந்த கடையில் எந்த அளவாக இருந்தாலும் மக்களும் கேட்டு பகிர்ந்து கோவப்படாமல் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு குடும்ப நிறுவனம், ஒரு மொழி சார்ந்த நிறுவனம், மண் சார்ந்த நிறுவனம். இது தனி ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் அல்ல. அனைத்து இளைஞர்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது என்பது உங்களுக்கு தெரியும்.
நான் டீ கிளாஸ் கழுவுனது, விறகு பொறுக்கிறது, சாணி பொறுக்கிறது, சிறு வயசுலேயே 5-6 வயசுலேயே வேப்பங்கொட்டை பொறுக்கிறதுலேருந்து நான் உண்மையில் சொல்ல காரணம், உழைப்புக்கு நம்ம ஒரு உதாரணம். அந்த உதாரணம் உங்களுக்கு ஒரு வலு சேர்க்கும். என்னை எளிமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய காரணம், நான் செஞ்ச கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். தோண்டு போகும்போது தோண்டு போவதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆமாம், உள்ளத்தில் பிறந்தா இறப்புன்னு இருக்குது, அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பூமிக்கு எல்லாமே கைமாறு. இந்த பூமி கொடுத்து தான் அனைத்து உணவும் நம்ம சாப்பிட்றோம். இந்த மண்ணு கொடுத்து நல்லா நினச்சி பாருங்கள், இந்த மண்ணில் விளைந்தது தான் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். இந்த மண்ணில் தான் வாழ்கிறோம். ஆகவே இந்த மண்ணுக்கே நம்மளை இரையாக்கிக்குது அந்த மண். அது ஒரு கைமாறாக தான் நம்மளை வச்சுருக்குது. வேற இங்கே கொண்டு போக எதுவுமே இல்லை. பயப்படாதீங்க, நிறையா தர்மத்தில் ஈடுபடுங்க, தொழிலில் கவனம் செலுத்துங்க, உள்ளத்தை பார்த்துங்க, உடம்பை பார்த்துங்க. ஏன்னா நீ உலகத்திலேயே அதிக சக்கரை நோய் இந்தியாவிலேயே அதிக சக்கரை நோய் உள்ள மாநிலம் தமிழகம். உணவு முறையில் கொஞ்சம் மீட்டு, நல்ல ப்ரோட்டீனு, இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு நல்ல தேவை. ப்ரோட்டீனு, விட்டமின் சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பச்சை காய்கறி உணவுகளை உண்ணும்போது 2 பிள்ளை கருவேப்பிலை கொத்து சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நெல்லிக்கனி, ஒரு வெண்டை பிஞ்சு, இப்போ ஒரு கேரட்டு, இந்த மாதிரி பச்சை உணவுகளை எடுக்கும்போது மேலே சோம்பு சாம்பு போட்டு நம்ம உடம்பை குளிக்கிறோம். உள்ளங்களை குளித்துக்கொள்ள நல்ல நீர் ஆதாரங்களில் உள்ள உணவு, நீர்ச்சத்து உள்ள உணவுகள். நமதுடைய நாட்டு சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு, கிட்னிலாம் ஃபைலியரே வராதுன்றாங்க. வாரம் 2 முறை எடுங்க. நாட்டு காய்கள், பீக்கங்காய், சொரக்காய், நம்மளுடைய நாட்டு கத்திரிக்காயில் இரும்பு சத்து நிறைந்த கத்திரிக்காய், இப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அன்பு பிள்ளைங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னா உடல் இன்றைக்கி மிக முக்கியமானதாக இருக்குது. திடீர்னு பார்த்தா 40 வயசு 50 வயசில் இருக்கிறீங்களா, மறுநாள் இல்லை. என் கூடவே நிறையா மரணங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி பெரிய மரணப்பிடியில் இருக்கிறோம், பெரிய நோய்களில் இருக்கிறோம். உணவு இரவு உணவோட பகல் உணவோடு சேர்த்து நல்ல செரிமான உணவு. அதனால தான் சேலம் மரார் பிரியாணி கூட ஒரு மூலிகை பிரியாணி. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், மல்லி, மராட்டி முக்கு, அனாச்சி பூ, இந்த மாதிரி ஆனின்னு, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, தக்காளி, எலுமிச்சம்பழச்சாறு, இத்தனையும் நிறைஞ்சது தான் அந்த பிரியாணி. அந்த மசாலாவோட கொஞ்சம் சாப்பிடுங்க, அதை எடுத்து போட்டு சாப்பிடாதீங்க. நல்லா தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம பிரியாணி பகலில் சாப்பிடுறது உடம்புக்கு ஒரு நன்மையான உணவாக இருக்கும். ப்ரோட்டீன் இருக்குது. பாசுமதி அரிசியில் கொஞ்சம் சக்கரை சத்து குறைவாக இருக்குது. இதுவுமே ஒரு அளவோடு இருக்கும்போது உடம்பும் நல்லாயிருக்கும். எப்போவுமே வாய்க்கு என்னென்னு பார்த்து சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு என்னென்னு பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா இன்றைக்கி 4 ஹாஸ்பிட்டலுக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது. நான் போக இடமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். முடி உதிராமை, கண் பார்வை, பல் டாக்டர், நம்மளுக்கு கற்பனை, இங்கே வாங்க ஒரு குழந்தை கிடைக்கணும். இன்றைக்கி மகப்பேறு மருத்துவமனையும், பல்லாஸ்பத்திரியும், கண் மருத்துவமனையும், முடி உதிராமையும் அதிகமாக இருக்க காரணம் இரவு தூக்கம். அதிகமாக ஆண்ட்ராய்டு போன இரவில் பார்ப்பது, அது ஒளியை பாதித்து முடி, கிட்னி, லிவர் எல்லாத்தையும் பாதிக்குது. அதிக நேரம் இரவுகளில் ஃபோன் பார்க்காதீங்க. வெளிச்சத்தில் கண் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கடைப்பிடித்து நீங்கள் வளம் பெற்று நலம் பெற்று இருந்தால் தான் இந்த நாடு, மொழியும் நல்லா இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இத்தனை உண்மைகளை நான் உங்ககிட்ட நான் வாழ்க்கையில் சொல்லுவது. பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், உணவு முறையாக இருக்கட்டும், எனக்கு என்ன பிரியாணி விற்றுட்டா போதுன்னு நினைக்கிற நிறுவனம் நம்மளது உண்மையாகவே இல்லை. உங்கள் உடல் நலம் சார்ந்து பகலில் கொஞ்சம் ப்ரோட்டீன். ஏன்னா இந்தியாவில் 90% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. 90% குழந்தைகளுக்கு. அது முட்டையிலும், சிக்கனோட நெஞ்சுக்கறியிலையும் ப்ரோட்டீன் இருக்குது. அளவோடு சாப்பிட்டு வளம் பெறுகின்ற மீண்டும் இந்த கள்ளக்குறிச்சியில் எண்ணற்ற இவர்கள் தான் குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியல. அனைத்து துறையினரும் இருந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர் மில் நடத்தவர், இவர் கல்குவாரி நடத்தக்கூடியவர், இவர் டாக்டரு, இவர் இன்ஜினியர், இவர் டெக்டைல்ஸ் வச்சுருக்காரு, இவர் மிக பெரிய நகை கடை அதிபர், இவர் மிகப்பெரிய அரசியல். இப்படி எண்ணற்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தாண்டி பெரம்பலூர்லேருந்து, உளுந்தூர்பேட்டையிலேருந்து அன்பு தம்பி ஜெயக்குமார் ஊராட்சி மன்றத்தை கவுன்சிலருந்து எல்லா பகுதியிலேருந்து அந்த கடைக்கு நடந்து ஒரு திருவிழா போல், ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தை போல் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் இந்த தமிழ் பிள்ளைங்க கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவங்க கொடுத்த வாழ்க்கை. அதுக்கு கைமாறா உங்களுக்கு என்றைக்கும் நான் நலத்திட்ட உதவிகளில் இருப்போம். இந்த நிறுவனம் ஒரு நலத்திட்டத்துக்கான நிறுவனம், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான நிறுவனம். மற்றவர்கள் எப்படி உழைக்க வேண்டும், எப்படி ஹோட்டல் நடத்த வேண்டும், இத்தனையும் சார்ந்த ஒரு நிறுவனம். ஹோட்டல் நடத்தக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு, தம்பிமார்களுக்கு ஒன்று தான் சொல்வேன். அதிக நேரம் கடையில் கவனம் செலுத்துங்கள், பொருளில் கவனம் செலுத்துங்கள். பிரிட்ஜில் என்ன நைட் இருக்குது, காலையில் அதை எடுத்தாங்களா, அதை பயன்படுத்தலாமல் வேண்டாம்னு தீர்மானிங்க. எந்த ஒரு தவறான பொருளும் மக்கள் இடத்துக்கு போயிடக்கூடாது. அது ஒரு உயிர், அது ஒரு வயிறு மட்டும் இல்லை, உயிர் அது. அதில் நம்ம மிக கவனமாக இருக்கணும். தொழில் தொடங்குவது முக்கியமில்லை, அந்த தொழிலை கண்காணிப்பதை பொறுத்து தான் அதோடைய வளர்ச்சி இருக்கும். ஒரு பயிரை நெட்டு விட்டால் அது வளர்ந்துராது. அதுக்கு என்னெல்லாம் தேவை, உரம் தேவையா, நீர் தேவையா, எப்படி காற்று களத்துக்கு கொண்டு வந்து அதை அறுவடை செய்து நம்ம விற்கிற வரைக்கும் அதில் கவனம் செலுத்துகிறோமோ, அதே போல் தான் இந்த துறையும். ஒரு பயிர் போல தான் இந்த துறையும். அதை எப்படிலாம் காக்கணுமோ மக்கள் இடத்துல நம்ம அதிகம் கவனம் எடுத்து தூய்மையான பொருளை அன்றாடம் பச்சை செய்து ஒரு பிரசான பொருளை தமிழக மக்கள் வழங்க வேண்டும் என்று அன்பு என் நிறுவன பிள்ளைகளுக்கு, தம்பிகளுக்கு நான் அறிவுரை கொடுத்து விரும்புகின்றேன். அது அப்படி செய்தவர் தான் இந்த அண்ணன் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். நாளைக்கு நான் மறைந்தாலும் இந்த பேர் சொல்ல வேண்டும் வேண்டாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது.
நீங்கள் சீரும் சிறப்போடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்திருக்கிற மக்களை மறக்காமல் வந்திருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு அவங்க வீட்டுகளில் செய்கிறத விட நீங்கள் செஞ்சு கொடுத்தா விலை குறைவாக இருக்குது. ஏன்னா வீட்டில் செய்யும்போது அவ்வளோ வேலை இருக்கும் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஆர்ஆரில் முன்பதிவு செஞ்சுருங்க. கள்ளக்குறிச்சியில் நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிற உழைப்பும் போய் உங்களுக்கு விளைவும். ஏன்னா இவங்க மொத்தமாக பர்ச்சேசிங் பண்ணும்போது நம்ம 1 கிலோ ஒரு கிலோ கறியோ அரிசியோ போய் தனியாக வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும். நம்ம மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது விலை குறைவாக இருக்கும். அதனால் கடையில் ஆர்டர் கொடுத்து உங்கள் மனசு விரும்பு விலையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரு பக்கமும் அதை தான் சொல்லிக்கொள்வேன் நம்ம கள்ளக்குறிச்சி பிள்ளைங்களுக்கு. இந்த அளவுக்கு இந்த சீரும் சிறப்பாக பந்தல் போஸ்ட்டு பேனர்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனசில் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த விழாவுக்கு எவ்வளோ அவங்க சிரமப்பட்டிருப்பாங்க. மிகப்பெரிய இயற்கை ஒரு கிரீன் ஒரு பச்சை ஒரு கிச்சன் அமைச்சிருக்கிறாங்க காட்டுக்குள்ளே. மூலிகை கிச்சன் சொல்லுவேன். அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நம்ம தம்பிமார்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற இரவு புகழ் பாராங்க. பெரிய பொற்செலவில் இது உள்ளே சாப்பிட்டு அந்த கடையில் கள்ளக்குறிச்சி கடையில் மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்க மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து, அதான் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த அளவுக்கு கடையை தூய்மையாக கொடுத்து சாதாரண ஒரு விலையில் ஒரு 200-250 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டு வயிறால போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. மீண்டும் அந்த அன்பு என்னுடைய தம்பிமார்கள் கள்ளக்குறிச்சி உரிமையாளராக திகழக்கூடிய என் தம்பிமார்களுக்கு, கள்ளக்குறிச்சியில் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும், முக்கியமாக இங்கே நான் நிறையா பார்த்தேன் என்னுடைய அம்பு சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்துலாம் வந்திருக்கிறீங்களாம் இரவுலேருந்து வந்து கொண்டிருக்கின்றாங்க. நம் அனைவருக்கும் பொதுவான ஒரு தமிழன். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் அனைத்து கட்சியினரும் பங்கெடுத்தாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு விழாவாக மந்திரிகளாக வந்து திறக்க வேண்டிய தேர்தல் நேரத்தினால் அதை தவிர்த்து நாங்கள் இந்த திறப்புலாவை நடத்தியிருக்கிறோம். மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்ற கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உதவி செய்யும் நலத்திட்ட உதவியாக இந்த சேலமரார் கள்ளக்குறிச்சி விலங்கு என்பதில் சிறிது மையமில்லை. முன்பதிவு செய்து நீங்கள் விரும்பும் விலையில் உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அதை கொடுங்க. தரமாக செஞ்சு கொடுப்பாங்க. செய்யும் போது குறைந்துரும்னு நினச்சேன். நீங்களே வந்து கிச்சனில் பார்வையிடலாம். பொருள்களை ஓப்பனாக தான் இருக்கும், எல்லாமே அச்சப்படாமல். ஏன்னா சில பேர் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா தரம் இல்லாமல் போயிடுமோன்னு பயம் இருக்கும். துளிமே அந்த பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இதே தரத்தோடு உங்கள் கஷ்டங்களில் பங்கெடுப்பாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் சேலமரார் தமிழ்ச்செல்வன். ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கை, உற்சாகத்தின் உற்சாகம், தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கை. நம்ம தானு சொல்லுவோம். நம்ம தானா நீங்கள் தான் எனக்கு. அதை தான் அப்படி சொல்வது நான். வாழ்த்துக்கள் தமிழர்களே. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழ்ச்செல்வன்.